ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். சொல்லுங்க மேடம், தளபதி பார்க்க தான் வந்தீங்களா? இந்த நோம்பு திறக்கிறது வந்தீங்க? இல்லை, தளபதியை பார்க்க மட்டும் தான் நான் தாம்பரம், எனக்கு இந்த ஏரியா கிடையாது. தளபதியை பார்க்க மட்டும் தான் அங்கேருந்து வந்தேன். பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேண்ணா. ரொம்ப எமோஷனலாக இருக்கு, கண் கலங்குற அளவுக்கு. ஆமாண்ணா, பார்க்கவே முடியாது நினச்சி கிட்ட வேறு பார்த்துட்டேன்னா முடியல என்னால். இன்னுமே அந்த பதட்டம் போவே இல்லை, நான் கையில் நடுங்குது அப்படியே. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்துட்டார், வருகை தெரிந்து போகும்போது எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்த கட்டமாக அவர் என்னென்ன பண்ணலாம் இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து இப்போ சுற்றுப்பயணம் வேறு போட்டிருக்காருண்ணா. இதுக்கப்புறம் அடிக்கடி ஒரு வெளியே தானே இருப்பார். வெளியே தான் ஃபுல்லாகவே அவர் வந்து வெளியே தான் இருப்பார் நினைக்கிறீங்க. 2026 தேர்தல் கிழமை எப்படி இருக்கும் அவருக்கு? நாங்கள் தான் சிஎம்ஏ. மேம் சொல்லுங்கள் மேம், இது வந்து ஆனந்த கண்ணீரா இல்லை எதனால இந்த கண்ணீர் வருது? இல்லை, அவரை பார்த்ததுனால தான். ஆக்சுவலாக நான் ரொம்ப அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் விக்கிரவாண்டிலாம் போய் நான் ஒரு நைட் தொலைஞ்சே போயிட்டேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் நான் வீட்டுக்கே வந்தேன். எங்கே அவரை பார்க்கணும் தொலைஞ்சு போனீங்க? விக்கிரவாண்டியில் நடத்தினாங்களே மாநாடு, அப்போ போகும்போது கூட்டத்தில் மிஸ் ஆகிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் நாங்கள் வந்தோம் வீட்டுக்கே. அது வரைக்கும் எங்கே இருந்தீங்க? அங்கேயே அந்த ரோட்டில் அப்படியே அந்த விக்கிரவாண்டி பஸ் ஸ்டாப்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அப்படியே சுற்றிட்டு, ஏன்னா வழி அங்கேருந்து வர தெரியாது. நீங்கள் தனியாக மாட்டிக்கிட்டீங்களா? நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். ஆக்சுவலாக நான் இங்கே பெரம்பூரில் பெரியார் நகரில் மகளிர் அணி தலைவியாக தான் இருக்கேன். இருந்தாலுமே பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி அன்பிளான்டாக தான் வந்தோம். சரி, ஓகே, ஒரு கடைசியாக ஒரு எஃபர்ட் போட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோ கிட்ட அவரை பார்ப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவரை பார்த்ததும் எனக்கே தெரில, என்னையா அறியாமல். நான் எப்போவுமே மூவி கூட ஃபஸ்ட் ஷோ போவோம், தேட்டர்லேயும் அப்படி தான் அழுதுருவேன். இன்றைக்கி அவர் அப்படியே நேரில் பார்க்கும்போது எனக்கு அது தெரியல, அது எப்படி அது அந்த இதுவை வெளிக்காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தான் மகளிர் அணி தலைவியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த கட்டமாக உங்கள் சைட்லேருந்து மாவட்ட ஆட்சியர் செலக்ட் பண்ணிட்டாங்களா? இன்னும் மாவட்ட ஆட்சியர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, பட் அதை பற்றி அப்டேட்ஸ் இன்னும் கிளியராக இன்னும் வெளியில் வரல சார். டிவிக்கில் பார்த்தீங்கன்னா மகளிர் தான் முக்கியத்துவம் கொடுக்குறா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்னமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கணும். எல்லாமே நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம நினைக்காது தான் நடக்குது இல்லையா? ஸோ அதனால் விமென்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? அவர் ஒரு ஸ்டெப்பு ஒரு மூவுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அரசியலில் வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்க கூட இப்படிலாம்
பண்ணுவாங்களான்னு தெரியாது. அவர் ரொம்ப கிளியராக வெல் பிளான்டாக தான் அவர் வந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து இது எல்லாருக்குமே ஒரு மாற்றமாக இருக்கும். அதை தாண்டி அவர் பாலிடிக்ஸ் அப்படிலாம் விட்டாலுமே அவர் எல்லாருக்குமே பிடிக்கும், அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஒரு நோன்பு திறப்புக்கு வந்திருக்காங்க. பட் இங்கே ஒரு சின்ன குறை என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ் வச்சிருக்கவங்களுமே வெளியே நின்னாங்க. டு பி ஆனஸ்ட் எங்கள் கையிலையும் பாஸ் இருக்குதான். பாஸை வச்சுட்டு 4 o'clockலேருந்து நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கொஞ்சம் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து வேறு மதம் தான், இங்கே முஸ்லீம்ஸ் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்து இஃப்தாருக்காக வராங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். அவர் நேற்றே சொல்லிட்டாங்க, ஆனந்த் சார் சொன்னாங்க, இது வந்து டிவிக்கே பாலிடிக்ஸ்லாம் இதில் இது பண்ணக்கூடாது, கட்சி ரிலேட்டடாக கொடி எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம அங்கே அதெல்லாம் இங்கே வந்து காட்ட முடியாது. நம்ம அப்படியே அவரை பார்க்கணுன்ற மைண்ட் செட்டில் வந்தோம். பட் ஆனால் இங்கே அவங்க எதுக்கு நடத்துகிறாங்களோ அதுக்கு நம்ம முன்னுரிமை தரணும். உள்ள போனாலும் பார்க்கவே முடியாது. நாங்கள் ரொம்ப நெருக்கத்தில் பார்க்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பயங்கர சந்தோஷம். இன்னும் பக்கத்தில் நின்று எங்களால் ஃபோட்டோ தான் எடுக்க முடியல. நாங்கள் வடபள்ளிலேருந்து வரோம். ஆமாம், எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த குழந்தை காலையிலேருந்து பயங்கரமாக போகணும்னு ஒரே ஆர்வம். பொண்ணு பார்க்க ரொம்ப ஆர்வம். கிட்ட பார்த்தா ஜாலியா இருக்கு. ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? தளபதி அவ்வளவு பிடிக்குமா? தீவிர ரசிகரா? அவங்க எப்பத்துல ரசிகரா? நீ எப்பத்துல சொன்னியா? வயித்துல இருந்தே இருக்காங்களா? வயித்துல இருந்தே பிடிக்குமா? பக்கத்துல பாத்தீங்களா தளபதி டாடா கட்டினார், ஹார்டின்லாம் கட்டினார், நல்லா இருந்துச்சா? தளபதி வாங்க, டிவிக்கு வாங்க. நீ ஃபுல்லா சொல்லு. தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு வாங்க. அடி என்னங்க படிக்கிறான்? எல்கேஜி. எப்படி இருக்கணும்? தளபதிக்காக நம்ம உயிரை கொடுக்கணும். பிரியாணி போட்டதால போன ஒரு உயிர் இருக்க கூடாது. தளபதிக்காக தான் நம்ம உயிரை கொடுக்கணும். பிரியாணி போட்ட உயிருக்கு நன்றி நன்றிப்பா, நன்றி. 1000 பேர் 1000 பேசுவாங்க. தளபதி மட்டும் தான் லட்சியம். தளபதி முதலமைச்சர் ஆக்கத்தான் எங்க லட்சியம். அதுக்காக தான் நாங்க ஓடியாரோம். எங்க வச்சாலும் நாங்க போவோம். தளபதிக்காக நாங்க எங்க வேணாலும் போவோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் கிட்ட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லபடியாக தான் இருந்தது உள்ள. நாங்கள் ஆக்சுவலாக தளபதியை பார்க்கறதுக்காக, நான் கழக நிர்வாகி தான், தளபதி இங்கேருந்து தான் நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆமாம், 2026 அவர் தான் சிஎம். சான்ஸே இல்லை, அவர் தான். எங்கள் வீட்டில் எல்லா ரோட்டும் அவருக்கு மட்டும்தான். கண்டிப்பா போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே டாடா கட்டிட்டு போனாரு, வணக்கம் வச்சுட்டு போனாரு. அதில் எப்படி மாதிரி சான்ஸே இல்லை. அந்த மாதிரி சிஎம் எல்லாம் வரதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவர் தான் கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து அவங்க அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் கிடையாது. இஸ்லாமியர்களோட உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் வழியில் நடந்து, நீங்கள் சின்னதாக ஒரு 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 கொடியோ இல்லை தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அது சார்ந்த எந்த ஒரு நீங்கள் அடையாளங்களும் பார்த்துருக்க முடியாது. இதை எதோ குறிப்பிடுறாருன்னா அவருடைய உணர்வுகளை மதித்து அவர்களோட ஒன்றா இருந்து பண்ணோன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காது. இது வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சியும் இந்த மாதிரி ஒரு அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி எனக்கு நான் தெரிஞ்சு பார்த்ததில்ல, பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த நியூஸ் என்ன எப்படின்ட்டு. இது வந்து தளபதி கண்டிப்பாக வந்து மக்களாட்சி புரியறதுக்கு, மக்களோடு மக்களாக ஒன்றா இருக்கிறதுக்கு, மக்கள் சேவை செய்யறதுக்கு அவர் கண்டிப்பாக வந்து இது ஒரு வழிகாட்டியாக இருக்காரு. ஆமாம், பார்த்தேன், ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சா? எப்படி போனாரு தளபதி? என்ன பண்ணிட்டு போனாரு? ஹார்ட் கொடுத்துட்டு போனாரு. இப்படி கொடுத்துட்டு போனாரு. உள்ள அட்டெண்ட் பண்ணீங்களா? அட்டெண்ட் பண்ணேன். உள்ள அட்டெண்ட் பண்ணீங்க? அட்டெண்ட் பண்ணோம். சூப்பர். உள்ள எப்படி என்னென்ன சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க? என்ன மாதிரி கொடுத்துருந்தாங்க? கஞ்சி, நோம்பு கஞ்சி, அப்புறம் சமோசா, பேரிச்சம்பழம், டிஷ்யூ எல்லாமே வச்சிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து அது போக வேற சாப்பாடு எதுவும் கொடுத்துருந்தாங்களா? அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா? ஜூஸ், அப்புறம் இங்க சாப்பாடு, பிரியாணி எல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல எத்தனை பேருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க மொத்தம்? 2000 பேர் கிட்ட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கூட்டம் அதை விட அதிகமா வந்திருக்கா? அதை விட அதிகமா வந்திருக்கு. தளபதியை பாக்குறதுக்காக கூட்டம் நிறைய பேர் வந்திருக்காங்க. உள்ள வச்ச தளபதி நேர்ல பாத்தீங்களா? பார்த்தேன், இந்த இடத்துல பார்த்தேன். ரொம்ப ஹாப்பி. இது வரைக்கும் டிவில தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தளபதி இப்படி ஒரு விஷயம் பண்றது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? என்ன நோக்கத்தோட பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? ரொம்ப
ஹாப்பியா இருக்கு. அவெல்லாம் இங்க உட்காந்து நமாஸ்லாம் வர படிச்சாங்க, அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அரேஞ்ச்மெண்ட்ல ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. எல்லாருக்குமே இடம், சீட்டிங், அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிருந்தாங்க. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் லேடிஸ்க்கு தனியா ஜென்ட்ஸு தனியா விடல. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக இந்த டைம்னா இந்த டைமில் வந்து இது பண்ணோம். நோன்பு வச்சுட்டு எல்லாரும் வயசானவங்களாம் ஒரு இது பண்ண வராங்க. பசங்களுக்கு சந்தோஷத்துக்காண்டி கூப்பிட்டு வர்றாங்க. அதுக்கு தனிப்பட்ட முறையில் செய்யணும். அது மாதிரி செய்யலாம். அது மட்டும் கொஞ்சம் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்த மாதிரி இஃப்தியார் தனியாக விட சொன்னா ஜென்ஸு லேடிஸ் அப்படியே. இன்னைக்கு நான் வந்து தப்சித் பொலிச்சும் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ நெருக்கடி. என்ட்ரன்ஸ்ல ரொம்ப ஒரே மாதிரி என்ட்ரன்ஸ் பிரச்சனை அப்படிதான். அந்த மாதிரி என்ன அவ்வளோ இது. அது என்ன செய்யணும்னா இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷனுக்கு வயசானவங்க அவங்களுக்கு தனி செப்பரேட்டாக அவங்களுக்கும் ஆசை இருக்கும். வேற எதுவும் குறைபாடு இருந்துச்சா? வேற எதுவும் குறைபாடு இல்லை. உள்ள வந்து கொஞ்சம் முடியல. விஜய் மற்றபடி சாப்பாடு எல்லாம் பக்கா இருந்துச்சா? உள்ள வந்து சில பேருக்கு நிறைய வரல. எங்களுக்கெல்லாம் நாங்கள் கேட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. 3000 பேருக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்தது வந்து 3000க்கு மேலே. நம்ம கட்டுப்படுத்த முடியாத காரணம் அதுதான் நினைக்கிறீங்க? நம்ம உண்மையிலேயே அதுதான். ஏன்னா இப்போ தளபதி வந்துட்டாரு, உள்ளே எல்லாமே இடம் ஃபுல்லாகிடுச்சு. அப்படி இருந்து இந்த கேட்டை போட்டு தள்ளுறாங்க. உள்ள ஒரு கண்ணாடிலாம் உடஞ்சிச்சு கேள்விப்பட்டோம். யாருக்கு அடி இது பார்த்துருக்கா? அடியெல்லாம் எதுவும் பெருசாலாம் படலை. கண்ணாடி தான் உடஞ்சி. அப்போ வந்து ஆனந்த் சார் எல்லாமே வந்து முன்னின்று பத்திரமா பார்த்து எல்லாம் நல்லபடியாக பள்ளிவாசலில் போய் திறங்க, இங்கே இடம் இல்லை, நல்லபடியாக தன்மையாக சொன்னாங்க. ரொம்ப தன்மையாக தான் சொன்னாங்க. தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க. நோம்பு திறக்க டைம் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் காலையிலேருந்து கஷ்டப்படுறீங்க. நோம்பு திறக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க, தளபதி விவசாயத்துக்காக தான் வந்திருக்கீங்க. ஆனால் வந்து இடம் பற்றா கூட பத்தலை. நாங்கள் எதிர்பார்த்த விட நல்லபடியாக கூட்டம் அதிகமாக வந்திருக்கு. அது ஒரே ஒருத்தருக்காக தான், தளபதிக்காக மட்டும்தான். ஆனால் தயவு செஞ்சு அவருக்காக பள்ளிவாசலில் போய் நோம்பு திறங்க, இடம் பத்தலை அப்படின்னு நிம்மதியாக தெளிவாக தான் சொல்லுங்கள். உள்ள என்னென்ன கொடுத்தாங்க, அது போய் என்ன அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க? நோம்பு கஞ்சி கொடுத்துருந்தாங்க, பேரிச்சம்பழம் கொடுத்துருந்தாங்க, சம்சா கொடுத்துருந்தாங்க. எங்களோட உட்காந்து தளபதி தொழுது நியத்தை வச்சு சாப்பிட்டாரு, தொழுதாரு, எல்லாம் பண்ணார். கடைசியில் எனக்காக வந்த என்னுடைய நெஞ்சில் குடியிருக்கும் மக்கள் அனைவருக்கும், ரசிகர் மகன்ற எல்லாருக்கும், நண்பர்கள் நண்பிகள் எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். பார்த்த சந்தோஷமாக இருந்தது. சாப்பிட ரவை கஞ்சியில் நோம்பு கஞ்சியில் கொடுத்தாங்க, பேச்சம்பளம், சமோசாலாம். அப்பா ரொம்ப அற்புதமாக இருந்தது. தளபதி நேரில் பார்த்தீங்க, தளபதி என்ன சொன்னார் உள்ள வச்சு? அவனால் பார்க்கவே முடியல. ஜன்னல் கண்ணெல்லாம் ஒஞ்சிருந்துரு. ஆனால் நல்லா போய்த்தாரு ஃபாஸ்ட்டாக. போகும்போது டாடா கட்டிட்டு போனார், பார்த்தியா? பார்த்தேன். சூப்பராக இருந்தது. நாங்கள் முஸ்லீம் தான். முதல் தடவையாக இப்போ வந்திருக்கோம். நாங்கள் இங்கே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நாங்கள் அதுபோல் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம். இப்போ அறிக்கை விட்டோன்னா வந்திருக்கிறோம். மிக சிறப்பாக நடைபெற்றது. இதே அவர் முதலமைச்சர் ஆகணும்னா எங்களுக்கு இன்னும் நல்லது. லேடிஸ்க்கு வந்து மற்ற ஆட்சியை விட எங்கள் டிவிக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது செய்யாத ஒரு செயல்பாடை கூட ஒரு புதுசாக கொண்டு வரார் நடைமுறைக்கு. அதனால் எங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. நாங்கள் வீட்டில் சண்டை போட்டு நாங்கள் கட்சிக்கு போகணுன்னு நாங்கள் இப்போ இருக்கோம். ஆமாம், இப்போ நாங்கள் மகளிர் அணி தலைவியாக இருக்கிறேன் நான் வந்து. அதனால் வந்து இன்னும் எனக்கு போஸ்டிங் போடலை. கூடிய சீக்கிரம் இப்போ தளபதி கையில் வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்றோம். நான் முஸ்லீம் வீட்டில் வந்து யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் எதிர்த்து வந்து நிற்கிறேன் இன்றைக்கி வந்து. அதுக்காக ஒரு வெறியோடு இருக்கேன் நான். ஆமாம், கண்டிப்பாக ஜெயிக்கணும். இந்த விஷயம் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? அதாவது அவர் எப்படின்னா நம்ம ஆட்சிக்கு வரணும்னு செய்யலை. அவர் மனசில் என்ன படுதோ. ஏன்னா நான் அப்போ இவனை மாதிரி குழந்தையிலேருந்தே நான் விஜய் ரசிகர் தான். எனக்கு அவர்கிட்ட வந்து படத்தை பார்த்ததை வச்சு, அதாவது யார் காசுலேயும் அவர் சம்பாரித்து செய்யலை. தன்னுடைய சொந்த காசில் வந்து அவர் கண்டிப்பாக செய்கிறாரு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது அவர் முதலமைச்சர் ஆகணும்னு நாங்கள் அல்லாவை வந்து துவா கேட்டுக்கிறோம் தினைக்கும். கண்டிப்பாக இப்போ அதுக்கு தான் அவருக்காக தான் வந்தேன் நான். நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு வரும்போது சரியான கூட்டமாக இருந்தது. இப்போ கூட்டமாக இருக்கும்போது என்னால் வர முடியல. அடித்து தள்ளிட்டு நாங்கள் வந்துட்டோம் உள்ளே. எப்படியாவது தளபதியை பார்க்கணுன்னு. கிட்ட பார்க்க முடியலனாலும் டிவியில் பார்த்துட்டோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கூடிய சீக்கிரம் அவர்கிட்ட கையில் வாங்க போகிறோம். அப்புறம் தான் என்ன அப்படின்ட்டு விட்டுட்டோம் வந்து.